பொங்கல் அன்னைக்கு பொங்கல்லாம் வச்சு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு சூரிய பகவானுக்கும் பொங்கலை படைச்சிட்டு கையோடையே பொங்கல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. இதே இது நம்ம ஊராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலில் பொங்க வைப்போமா, வீட்டுக்குள்ளே வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து பொங்கல் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருப்போம். நம்ம கரெக்டாக பொங்கல் வச்சு முடிக்கவும் பொங்கல் குழம்பும் ரெடி ஆயிரும், டக்குன்னு காலையிலே சாப்பிடும். ஆனால் டெல்லியில் அடிக்க குளிருக்கு காலங்காத்தால் எந்திரிச்சு பொங்க வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு 10:30 மணி போல் தான் நான் பொங்கலே வைக்க ஆரம்பித்தேன். பொங்க வைக்கும் போதே கூடயே சேர்ந்து பொங்கல் குழம்பும் வைக்க முடியாது, ஏன்னா நம்மளே கேஸ் ஸ்டவ்வில் தான் பொங்க வச்சுட்டு இருக்கோம். அதனால் சாமி கும்பிட்ற வரைக்கும் அடுப்பில் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மணி ஒரு 12 ஆகிப்போச்சு. அதனால் சரி பருப்பு அவிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம பொங்கல் குழம்பு வச்சிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பொங்கலுக்கு எப்படி பொங்கல் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சாமிக்கு வச்சு படைச்சோல்ல அந்த காய்கறி அப்புறம் பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரே குழம்பா வைப்போம். முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு. இது பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் முக்கியம். இதெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி பொங்கல் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பொங்கல் குழம்பு எங்கள் ஊரில் திருநெல்வேலி ஸ்டைலில் வைப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.